என்னங்க வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலாமா? இல்ல வேண்டாம். என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் போய் பாட்டிய பாத்துட்டு வந்ததை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா சௌந்தர்யா, நீ அங்க போகாம இருந்திருக்கலாம். இல்லைங்க, நான் போனது சரிதான். தமேந்தி அந்த வீட்டுக்கு மருமகளே ஆக கூடாதுங்க. அதை முடிவு பண்ண வேண்டியது யாரு? கல்கி தானே. ஆனா கல்கி அப்படி முடியாதுன்னு சொல்லவே இல்லையே. அவரை அண்ணனும் அண்ணியும் கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. அவன் என்ன சின்ன பையனா விவரம் தெரியாதுன்னு சொல்றதுக்கு? ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அனுபவம் இருக்குல்ல அவனுக்கு. அது மட்டும் இல்ல, தமயந்தி பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சு இருந்தோம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு விருப்பம் இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்க வாழ்க்கை எப்படி போனா நமக்கு என்ன சௌந்தர்யா? சௌந்தர்யா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? சக்தி என்ன நினைச்சு உங்களை இங்க வர சொன்னாலும் அதெல்லாம் வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நீ எதுக்கா எங்க வீட்டுக்கு வந்த? ஏன் நான் வரக்கூடாதா? நல்ல விஷயத்துக்காக வந்தா பரவாயில்ல, ஆனா நீ கலாட்டா பண்றதுக்காகவே வந்திருக்க சௌந்தர்யா. பாட்டியை பத்தி உனக்கு தெரியாதா? ஒரு சின்ன விஷயம்னாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அன்னைக்கு வந்து உனக்கு சொத்தை பிரிச்சு தரலனா கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லிருக்க. இப்ப வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லிருக்க. உனக்கும் தமயந்திக்கும் என்ன பிரச்சனை? எதுக்காக அவ விஷயத்துல நீ தலையிடுற? எனக்கு அவ முக்கியம் இல்ல, கல்கி அண்ணாதான் முக்கியம். அவர் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. ஓ, அப்படி ஒரு பாசத்துலதான் அவங்கிட்ட நீ நடந்துக்கிறியா? ஒரு நாளாவது அவங்கிட்ட நீ அன்பா பேசிருக்கியா? சொத்துல பங்கு கேட்டியே, உன் அளவுக்கு அவனுக்கும் பங்கு இருக்கு. அவனும் அப்படி கேட்டான்னா கஷ்டப்பட்டு கிடைச்ச சொத்து அது. அத பிரிக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான், ஆனா நீ நினைக்கலையே. இதுதான் அவன் மேல நீ வச்சிருக்கிற பாசமா? நீ முன்ன மாதிரி இல்ல சௌந்தர்யா. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப மாறிட்ட. நீ மாறலையா? இல்ல சக்தி அண்ணிதான் மாறலையா? நீங்களும் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தானே மாறிட்டு வரீங்க. எப்படிப்பட்ட துரோகத்தை எல்லாம் செஞ்சவ தமேந்தி. அவ பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்து வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்கல்ல. சந்தர்ப்பத்துக்காக மாறினது நீங்களா நாங்களா? இப்ப இருக்கிற இதே கம்பெனியை தான் தாமோதரனோட சேர்ந்து தமயந்தி அழிக்க பார்த்தா. அவளை அப்படி தாங்கிட்டு இருக்கீங்க. இதே கம்பெனில தான் என் வீட்டுக்காரரும் வேலை பார்த்தாரு. அவர் அப்படி தாங்கலன்னா கூட பரவாயில்லையே, ஆனா கேவலப்படுத்தி தானே அனுப்புனீங்க. அதுக்கு காரணம் நான் இல்ல. நீ இல்லாம வேற யாரு? சக்தியா இல்ல கல்கியா? அப்படி அவங்க பண்ணிருந்தாலும் அதுக்கும் நீ தானே காரணமா இருப்ப. வசதி வந்த உடனே உன் புத்தி மட்டும் இல்ல, அவங்க புத்தி மாறி போச்சு. நாங்க என்னைக்கும் எந்த சூழ்நிலையிலும் மாற மாட்டோம். மௌலி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சௌந்தர்யா கூட சேர்ந்து நீயும் ரொம்ப கெட்டு போயிட்ட. கல்கி தமயந்தியோட கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீங்க உதவி பண்ணலனா கூட பரவாயில்ல, இடைஞ்சல் பண்ணாம இருங்க. இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா அப்புறம் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். மா, திலீப் வந்துட்டியாப்பா? அப்பா எங்கம்மா? மேல தாண்டா இருக்காரு. பா, என்னடா விஷயம்? அர்ச்சனா ஏதாவது சொன்னாளா? என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா. ஏங்க, திலீப் உங்களை தாங்க கேட்டான். ஏதாவது பிரச்சனையாங்க? அவனும் என்னமோ மாதிரி பேசுறான், நீங்களும் எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. ஒன்னும் மறைக்கல லட்சுமி.
இது வரைக்கும் மறைஞ்சிருந்தத வெளியே வர மாதிரி செஞ்சா அவ்வளவுதான். போய் குடிக்க காஃபி கொண்டு வா, சீக்கிரம் போ. என்னமோ பண்ணுங்க. போ, எனக்கு தெரியும். திலீப், திலீப் ஒண்ணுதான்டா. அதுக்கப்புறம் அர்ச்சனா உங்ககிட்ட பேசினால? ஏன்பா நீங்க எதுக்குப்பா ஆபீஸ் வந்தீங்க? நீங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நானே ஆபீஸ் விட்டு வெளியே வந்திருப்பேன்ல. நீங்க என்ன பேச நினைச்சீங்களோ போன்ல பேசிருக்கலாம்ல. எதுக்குடா, எதுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்? புருஷன் பொண்டாட்டி உறவு மறைச்சு வச்ச மாதிரி அப்பா புள்ள உறவே மறைச்சலன்னு பாக்குறியா? எவ்வளவு நாளைக்கு அந்த கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பீங்க? இதை சொல்றதுக்காக நாங்க வரல. மறுபடியும் வக்கீல்கிட்ட போயிடக்கூடாதுன்னு தான் வந்தேன். அந்த வசந்தி என்ன பார்த்து ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டான். அதான் விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமே எப்படிப்பா என்னால வேலைக்கு போக முடியும்? வேலையை விட்டுறலான்னா அதையும் தடுக்கிறீங்க. வெளிநாட்டுல ஏதாவது ட்ரை பண்ணாலும் அதையும் தடுக்கிறீங்க. டேய், முதல்ல குடும்பத்தை சரி பண்ணு, அதுக்கப்புறம் வேலையை பத்தி யோசிக்கலாம். என்ன நான் தெரியாம தான் கேக்குறேன். இது என்ன மறைச்சு வைக்கிற விஷயமாடா? இப்ப நான் ஆபீஸ்க்கு வந்ததுனால விஷயம் தெரிஞ்சு போச்சுங்கிற, இல்லன்னா தெரியாதா என்ன? எங்க காஃபி இந்தடா திலீப். எனக்கு வேண்டாமா. டேய், இன்னும் 5-6 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. அதுக்கப்புறம் குழந்தைக்கு அப்பா யாருங்கிற கேள்வி வரும்ல. அப்படி யாராவது கேட்டா அர்ச்சனா என்னடா பதில் சொல்லுவா? யாரா அந்த வசந்த்? அர்ச்சனா மேல அவனுக்கு என்ன அக்கறை? நம்மள சேர்ந்தவங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அன்னைக்கு வசந்த் என்னென்ன கேள்வி கேட்டா தெரியுமா? என்ன கேள்வி கேட்க அவன் யாரா? சின்ன பையன். அப்பவே எல்லாத்தையும் சொல்லிருப்பேன். ஏதோ ஒரு யோசனையில பேசாம வந்துட்டேன். திலீப், தப்பா இருக்குடா. நீ அர்ச்சனாவை வாழற வாழ்க்கை முறை சரியில்லை. உங்களை பத்தின விஷயத்தை உனக்காக நான் சொல்லல, அர்ச்சனாவுக்காக தான் சொன்னேன். அவங்க வீட்டுல புத்தி சொல்லி பார்த்தாங்க, அவ கேட்கல. நாமளும் சொல்லி பார்த்தோம், அப்போ அவ கேட்கல. இப்ப ஆபீஸ்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, ஒண்ணு அவங்க சொல்றதை கேட்கணும், இல்ல அந்த வேலையை விட்டு போகணும். இப்ப அவ ஏதோ ஒண்ணுதான் பண்ணியாகணும். அன்னைக்கு வக்கீல கூட்டிட்டு வந்து விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப சொன்னல, அப்படி அனுப்பியிருந்தா ஒன்னதாண்டா எல்லாரும் கேவலமா பேசிருப்பாங்க. அர்ச்சனா பண்ண தப்பு வெளியே தெரிஞ்சிருக்காது, நீ பண்ண தப்பு தான் வெளியே தெரிஞ்சிருக்கும். அப்பா அம்மாவை விட்டுட்டு புருஷனை விட்டுட்டு ஒரு பொண்ணு தனியா வேற ஒரு வீட்டுல இருக்கான்னா என்ன நெஞ்செழுத்து இருக்கும் அவளுக்கு? இனிமே என்னடா பண்ணுவா? உன்ன புருஷனே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவா. இத பாரு, அடிக்கடி நீ சொல்வியே இந்த வேலை வேண்டாம், வேற எங்கேயாவது வேலைக்கு போறேன்னு. அதையெல்லாம் நான் தடுத்தேன். இப்ப சொல்றேன்டா, நீ எங்க வேணாலும் வேலைக்கு போ. வெளிநாட்டுக்கு போறதா இருந்தாலும் போடா. நீ யாருன்னு தெரியாத வரைக்கும் தான்டா எல்லாரும் அவளை நெருங்குவாங்க. இப்ப தெரிஞ்சிருச்சுல, இனிமே தள்ளிதான் நின்னாகணும். இனிமே அர்ச்சனாவை வழிக்கு வந்துதான்டா ஆகணும், வேற வழி கிடையாது. டேய், அப்பா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. அவர் சொல்ற மாதிரியே கேளுடா. என்னாச்சு பாட்டி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னமோ தெரியல, மனசே சரியில்லை, பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஆமாப்பா, காலையில சௌந்தர்யா வந்தா. தமயந்தி ராசி இல்லாதவ. அவ இந்த வீட்டுக்கு வந்தா இந்த வீடே நாசமாயிடும் அப்படின்னு சொன்னா. பிரேம் வந்த உடனே இந்த விஷயத்தை பிரேம் கிட்ட சொன்னேன். அவ நேர போய் சௌந்தர்யா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தான். எனக்கு என்னவோ சௌந்தர்யா, மௌலி, அர்ச்சனா இவங்க எல்லாம் உன் கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க போல இருக்குடா. பரவாயில்ல, விடுங்க பாட்டி. எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. வரவங்க வரட்டும், வராதவங்கள பத்தி நம்ம நினைக்கவே வேண்டாம். அப்படி இல்ல கல்கி, சௌந்தர்யாவும் மௌலியும் வெளி மனுஷங்க கிடையாது, நம்மள சேர்ந்தவங்க. இன்னைக்கு இருக்கிற கோவம்
என்னைக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க கோவம் எல்லாம் தண்ணீர வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கலாம். ஆனா சக்தியும் அவசரப்படுறா, பிரேமும் அவசரப்படுறான். நான் என்னடா பண்ணட்டும் சொல்லு? பாட்டி, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாம தான் நான் இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. எது நடந்தாலும் சரி, அதை அப்படியே ஏத்துக்கிற மனநிலையில தான் நான் இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இருந்துருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ம், சரி, போய் தூங்குங்க. வரேன். சரி. சௌந்தர்யா அப்படி நடந்துக்கிறானா அவ மட்டும் காரணம் இல்ல சக்தி. உன் அண்ணன் மேலேயும் தப்பு இருக்கு. அவ என்ன பண்ணாலும் இவன் ஒத்துழைப்பு தரான். அதனாலதான் சௌந்தர்யா இந்த ஆட்டம் போடுறான். எப்படிலாம் என்னை எதிர்த்து பேசுறா தெரியுமா? என்னமோ அவளுக்கு தான் கல்கி மேல பாசம் இருக்கிற மாதிரியும் நமக்கு இல்லாத மாதிரியும் பேசுறா. அவ பேச பேச மௌலியும் கூட சேர்ந்து பேசுறானே தவிர அவ பேசுறது தப்புன்னு அவனுக்கு சொல்ல தோணல. நீங்க எதுக்கு பாட்டி அவகிட்ட பேசுனீங்க? அவ வந்தா பேச முடியாதுன்னு திருப்பி அனுப்ப வேண்டியது தானே? அப்படி சொன்னா அவ கேட்டுக்குவாளா? அவதான் பிடிவாதத்தோட உச்சத்துல இருக்காளே. யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க பாட்டி. இப்ப அதை கேட்டு நாம எதுக்கு டென்ஷன் ஆகணும்? இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சது நாம தான், முடிக்க போறது நாம தானே. இதுல சௌந்தர்யாவால என்ன பண்ணிட முடியும்? இல்ல எங்க அண்ணனால தான் என்ன பண்ண முடியும்? இவ்ளோ வேகமா பேசுறவங்க அன்னைக்கு எங்க அர்ச்சனா கல்யாணத்தை நிறுத்த முடியல? எதுவுமே பண்ண முடியாம தானே இருந்துட்டு இருந்தாங்க. அப்ப கூட நான் தானே போய் அர்ச்சனா கல்யாணத்தை நடத்தி வச்சேன். சௌந்தர்யாக்கு தமையந்தியே பிடிக்கல. அவ கேட்ட மாதிரி சொத்து பேருக்கு உதவி பண்ணிருந்தானா இப்ப அவளை பிடிச்சிருக்கோம். அப்படிலாம் பண்ணாததுனால அவளுக்கு இவ்வளவு கோவம் இருக்கு. இங்க பாருங்க, இந்த நேரத்துல இப்ப அத பத்திலாம் நம்ம பேச வேண்டாங்க. கல்கி அண்ணி, உங்க சைடுல எல்லாமே ரெடியா இருக்குல்ல? நான் என்ன அண்ணி பண்ண போறேன்? எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க தானே பண்ணிட்டு இருக்கீங்க. குளிக்கணும், வேஷ்டி சட்டை போட்டுக்கணும், அப்புறம் உங்களோட வரணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானா? தாலி யார் கட்டுறது? நானா? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. யூ ஆர் மை ஒன் அண்ட் ஒன்லி வைஃப். போதுமா? காலையில சீக்கிரமா எந்திரிச்சாதான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண முடியும். ஆமாங்க, என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் போட்டே வச்சிருக்கேன். வாங்க தரேன். ஓகே. பாட்டி, சீக்கிரமா தூங்குங்க பாட்டி. மாப்பிள, நீயும் தான் முழிச்சுக்கிட்டு கனவு கண்டுட்டு இருக்காத, அப்புறம் கிளாமர் போயிடும். ஆமா ஆமா, கரெக்ட். வாங்க போலாம்.
வாங்க வாங்க. வணக்கம். உள்ள போங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே. வாங்கம்மா வாங்க. வணக்கம். எங்க உங்க வீட்டுக்காரர் வரல? இல்லங்க அவர் ஆபீஸ் போயிருக்காரு. சரி உள்ள போ. சரி போங்க. பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ. நாழி யாருது? சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேதே சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் பிரகிருத்யை நமः ஓம் விக்ருத்யை நமः ஓம் வித்யாயை நமः ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயை நமः ஓம் ஸ்ரத்தாயை நமः ஓம் விபுத்யை நமः ஓம் சுரப்யை நமः ஓம் பரமாத்மிகாயை நமः. கையை கூப்பிங்கோ. ஓம் நவதுர்காயை நமः ஓம் மகாகாளியை நமः ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமः ஓம் திரிகாலஜான சம்பன்னாய நமः ஓம் புவனேஸ்வரியை நமः. தீர்காயுஷ்மான் பவ. இதை வாங்கிக்கோ. சரசஜ நயனே சரோஜகஸ்தே தவளதரம் சுக கந்தமால்ய சோபே பகவதி ஹரிவல்லபே மனோக்யே திரிபுவன பூதகிரி பிரசீத மக்கியம். ஓம் கணேஸ்வராய நமः. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். கூட்டிக்கோங்க. பிரசன்ன வதனம் தியாயேதே சர்வவிக்னோபசாந்தியே யஸ்வத்ரது வக்ராத்யாஹ வருஷத்யா வருஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஹரி ஓம் தத் ஸ்ரீ கோவிந்த கோவிந்தः அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞா பிரவர்धमानस्य आद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्री स्वेदवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतिमे कलियुगे प्रथमे भादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतखण्डे सगाब्धे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके सगकुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विद्यबल आयुल आरोग्यस्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं கீழே போடுங்க. இதை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்குங்க. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ. ஓம் ஓங்கார பரமார்த்தாய நமः ஓம் நர நாராயணாத்மகாய நமः ஓம் மோக்ஷ லக்ஷ்மி பிராணகாந்தாய நமः ஓம் வேங்கடாச்சல நாயகாய நமः ஓம் கருணாபுர ஹிருதயாய நமः ஓம் சாஸ்திர பிரமாண கம்யாய நமः. ஸ்ரீ வெங்கடேஸ்வர அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. தேவதேவ மகாதேவ திரிகாலஜ்ய மகேஸ்வர கருணாகர தேவேச பக்தானுக்கிரகாரः அஷ்டோத்திர சதம் லக்ஷ்மியாः சோதவிச்சாமி தத்வதः. தேவி சாது மகாபாஹே மகாவாக்ய பிரதாயகம் சர்வைஸ்வர்யகரம் புண்ணியம் சர்வபாப பிரணாசனம். स्वाहा अग्नये इदं नमः ओम भुव स्वाहा वायुवे इदं नमः ओम शुभ स्वाहा सूर्याय इदं नमः ओम भूर्भुव स्वाहा अग्नये प्रजापतये इदं नमः ओम अग्नये स्वाहा अग्नये इदं नमः ओम कृष्णवे स्वाहा कृष्णवे परमात्मने इदं नमः ओम सूर्याय स्वाहा सूर्याय इदं नमः ओम प्रजापतये स्वाहा प्रजापतये इदं नमः ओम रुद्राय स्वाहा रुद्राय पशुपतये इदं नमः. ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते. वांकिको मांगल्यं धन्तुनाने मम जीवन हेतुना कंठे बध्नामि सुभगे त्वं जीव शरदां सधं सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते. सदमानं भवति सदा यत्पुरुषस्तथेन्द्रियायुच्छेवेन्द्रिये प्रतिष्ठति.
பெரிய சாதனை பண்ணிட்டேன். என்ன? உன்னோட தனி முயற்சினால தான் அர்ச்சனாவுக்கும் திலீப்புக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ கல்கிக்கும் தமயந்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டியே. அர்ச்சனாக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தாங்க. ஆனா இந்த கல்யாணம் அப்படி இல்லையே. உங்களோட உதவியால தான் இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. மௌலி, சௌந்தர்யா, அர்ச்சனாவும் வந்திருந்தா மனசுக்கு நிறைவா இருந்திருக்குங்க. பரவாயில்ல விடு மகா. இப்ப வரலனாலும் கண்டிப்பா எப்பயாவது வருவாங்கம்மா.